ஃப்ரெண்ட்ஸ் 1 கிலோ அளவு பீஃப் வாங்கிட்டு வந்தாங்க. அதை குக்கரில் போட்டு வச்சுருக்கேன். அதை நான் 2 முறை அலசிட்டேன் ஏற்கனவே. இப்போ 3வது முறை உப்பு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பெசரிக்கிறேன்னு கையை வச்சு நல்லா மஞ்சத்தூள் உப்போடு போட்டு பெசரிட்டு இப்போ நம்ம தட்டில் அள்ளிக்கலாம். அள்ளிக்கிட்டு திரும்ப வேறு தண்ணி எடுத்து வந்திருக்கேன். எடுத்து வந்து அதில் போட்டு திரும்ப அலசி நம்ம அள்ளிக்கிட்டோன்னா இந்த மாதிரி நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா பெசரி இந்த மாதிரி கழுவிட்டோன்னா எந்த கறியோ மீனோ இந்த மாதிரி அலசணுன்னா நம்மளுக்கு கவுச்சி ஸ்மெல் இருக்காது. நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் தான் இப்படி அலச முடியும். நான் வந்து மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சமாக உப்பு, அப்புறம் ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். அப்புறம் இஞ்சியை நல்லா சுரண்டிட்டு கழுவிட்டு இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக நச்சு நான் போட்டுக்கிறேன். அப்போனா அந்த கறி நல்லா பஞ்சு போல் வெந்துடும். இப்போ வந்து தண்ணியை ஊற்றி நல்லா ஸ்பூனை வச்சு கிண்டி விட்டுக்கரலாம். தண்ணி நிறையா ஊற்றினா பொங்கி வெளில வந்துடும். நான் கறிக்கும் கொஞ்சம் உள்ளே இருக்கா போலே ஊற்றினாவே வெளில வராது. எனக்கே பாருங்கள் கொஞ்சம் வெளில வந்துருச்சு. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு கறி. வேக வச்சு எடுத்த பிறகு இந்த இஞ்சியெல்லாம் எடுத்து வெளில போட்டுடலாம். நான் வந்து ஃபுல் ஃப்ளேமில் 3 விசிலும், மீடியம் ஃப்ளேமில் 7 விசிலும் விட்டு 10 விசில் விட்டு எடுத்தேன். கறி பாருங்கள் நல்லா பஞ்சு போல் வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு கறி. இப்போ வந்து தாளிச்சுக்கரலாம். ஒரு சட்டி வச்சு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய், கல்பாசி, பிரிஞ்சி இலை போட்டுக்கரலாம். போட்டு 1 கிலோ கறிக்கு வந்து நான் வந்து 5 மீடியம் சைஸ் வெங்காயம் வச்சுருக்கேன். அதை வெட்டி நல்லா செவந்த பிறகு 1½ ஸ்பூனு இஞ்சி பூண்டு போடுறேன். ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்கோம்ல, அதனால் 1½ ஸ்பூன் போடுறேன். போட்டு நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போன பிறகு நான் 6 மீடியம் சைஸ் தக்காளியில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லா வாசனை பொருளும் போட்டு கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கையும் இதிலே போட்டு வேக வச்சுக்கலாம். ஏன்னா கறியை வேக வச்சிட்டோம்ல ஏற்கனவே. இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நான் இந்த ஒரு கரண்டி ஃபுல்லாக அந்த கரண்டியில் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். 1/2 கரண்டி தனியாத்தூள், மஞ்சத்தூள் ஏற்கனவே குக்கர்லேயே போட்டோம்ல, அதனால் இப்போ போடலை. இந்த மசாலாவை எண்ணெயிலே நல்லா கிண்டிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டிக்கிறலாம். இப்போ வந்து மூடி போட்டு எடுத்துட்டோன்னா அந்த மிளகா பச்சை வாசனை போயிடும். இப்போ வேக வச்சோம்ல கறி, அதை அப்படியே இந்த தண்ணியோடு எடுத்து இதில் ஊற்றிக்கிறலாம். ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ, தொக்கா வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், நம்மளுக்கு தண்ணியாகவும் வச்சுக்கலாம், மீடியமாகவும் வச்சுக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டு எடுத்தோன்னா நல்லா இந்த மாதிரி கொதிச்சிரும். கொதித்த பிறகு கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேமோட கம்மியாக வச்சோன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடும். அவ்வளவு அருமையான குழம்பு. நீங்கள் வேணால் இதே போல் பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குழம்பு வச்சாச்சு. இப்போ வந்து பீஃப் வறுவல் பண்ணலாமா? குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த நான் மசாலா பொடி வந்து மிளகாத்தூளில் சீரகம், கசகசா, சோம்பு இது மட்டும்தான் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பொடி எல்லா குழம்புக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அப்படி இல்லைன்னா சீரகம், கசகசா, சோம்பு தனியாக அரைச்சி போட்டுக்கிறலாம். இப்போ பீஃப் வறுவலுக்கு ஒரு குழிக்கரண்டி, சின்ன குழிக்கரண்டியில் எண்ணெய் ஊற்றி ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வதக்கிக்கிட்டு இந்த வேக வச்ச கறியை வந்து குழம்போட அந்த தண்ணியோட கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தான் நான் ஏற்கனவே இஞ்சி பூண்டு அதிலே போட்டது. இப்போ இது வந்து வறுக்கிறதுக்கு நல்லா அந்த மாதிரி கிண்டி விட்டு மூடி போட்டு எடுத்துடலாம். இப்போ தண்ணி பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் நல்லா அதோடய சேர்ந்து தண்ணி வற்றின பிறகு நான் வந்து 1/2 ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கிண்டிக்கிட்டு ஃபுல்லாக தண்ணிலாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நல்லா 1 ஸ்பூன் அளவு மிளகு இடிச்சும் போடலாம், தூளும் போடலாம். போட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தோன்னா தண்ணிலாம் வற்றி இந்த மாதிரி பிடிக்க ஆரம்பிக்கும். நல்லா சுருள கிண்டினோன்னா இந்த கறி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ரசத்துக்கு, சாம்பாருக்கு சாப்பிட்லாம், சைடிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம், கறி குழம்புக்கும் வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை பண்ணி பாருங்களேன். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். இதே போல் நீங்களும் பண்ணி பாருங்கள்.